100K, 10K, 1K. எஸ், நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு யூடியூப்ல இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ரூம் ஃபுல்லாக 1000 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த 3 மாத கேப்பில் 3 மாதத்தில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வித் நோ பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆர் எந்த ஒரு இது இல்லாமல் எனக்கு இந்த சப்போர்ட் கிடைச்சதுக்கு வந்து ஐம் வெரி 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 தேங்க்ஃபுல். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 1000 பேர்த்துல வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரியாதவங்க, என்னை யாருன்னே தெரியாமல் வந்து என்னோட வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஃபுல். எனக்கு இந்த சந்தோஷத்தில் வேறு என்ன சொல்கிறதே தெரியல. உலகத்தில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க, இந்த தேங்க்ஃபுல் வீடியோ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போட்டிருப்பாங்க, 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டிருப்பாங்க, 1 million போட்டிருப்பாங்க. ஆனால் 1Kக்கே உனக்கு இந்த ஆட்டம் போதாதுமா, இந்த ஆட்டம் கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த 1000ங்கிறது வந்து பார்க்க ரொம்ப சின்ன விஷயமா தெரியும், இதுக்கு ஒரு தேங்க்ஃபுல் வீடியோ போடுறது. பட் 1000 மனுஷங்க நமக்கு வந்து ஒரு ஹாலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதே தான் வந்து இந்த பப்ளிக் அப்பியரன்ஸில் நமக்கு கிடைக்கிறதும் நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இது ஸ்பெஷல் ஆக்கணும். இதில் நான் எந்த வீடியோ வேணால் போட்டுக்கலாம், இதுக்கு நான் கேக் பேக் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் நான் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு மனசார ஒரு வீடியோக்கு முன்னாடி வந்து தேங்க் பண்ணுறது வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இதில் நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸும் போட்டீங்க, லைக் பண்ணீங்க, அண்ட் நிறைய ஷேர்ஸ்லாம் சில வீடியோக்கு இருந்துச்சு. அதுலேயும் ஒரு வீடியோ வந்து லிட்லி 7 minute பிரேக்ஃபாஸ்ட்னு போட்டிருப்பேன். அதுக்கு வந்து 1,30,000 வியூஸு. ஐ மீன் லைக் 1,30,30,30,000 வியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ மீன் நான் சும்மாவே நிறையா பேசுவேன், இப்போ பலபலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் டு த பாயிண்ட், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இனி வந்து போக போக வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைனிங்காக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கே தெரியும் என் வீடியோ ஒன்றும் அவ்வளோ டாப் குவாலிட்டியில் இல்லை, அண்ட் எப்போ பார்த்தாலும் தோசை தான் சுட்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் தோசையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மற்ற டிஷ்ஷஸ் ஆகட்டும், மற்ற விஷயத்தாகட்டும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து 2-3 பேர்லாம் வந்து என்னோட மாதிரி இன்ஸ்டாகிராமை விசிட் பண்ணிட்டு நீங்கள் ஹெச்ஆராக இருக்கீங்களா, ஸோ அப்போ நீங்கள் ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள், கெரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவே நான் டச் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது அதில் நான் அட்லீஸ்ட் ஒரு 90% ஷுவராக இருக்கும்போது அதை நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். அதனால தான் இது வரைக்கும் நான் அந்த எந்த டாபிக்குமே டச் பண்ணவே இல்லை, நான் பெருசாக அதை பற்றி பேசவும் இல்லை. நான் முழுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிட்டு அது முழுசாக நான் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறத என்னோட ஆசை. அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வீடியோஸ் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பவி இது நீ பண்ணால் சூப்பராக இருக்குமா, பவி நீ இதை பண்ணால் நல்லா இருக்கும் தங்கச்சி, இந்த மாதிரி பண்ணாக்கா, அந்த மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் முக்கால்வாசி என் கிச்சனை மட்டும்தான் காமிச்சிருக்கேன், பிகாஸ் மை ரூம் இஸ் நாட் ஸோ பிக் ஃபார் மீ டு ஷோ. அதனால பட் இனிமேல் வந்து பயங்கரமாக மாசா நம்ம வந்து முன்னேறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த 1000 ஆசம் சப்ஸ்கிரைபர்ஸ். என்னோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எனக்கு யாருன்னே தெரியாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஆல் மை பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், மை அங்கிள், ஆண்ட் எல்லாருமே நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எந்த ஒரு வீடியோலையுமே கேட்டதே கிடையாது, எந்த எண்ட்லையுமே நான் போட்டதே கிடையாது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்கிங், இஃப் யூ திங்க் ஐ எம் சம்வன் குட் என்டர்டைன் யூ, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை எதுதான் ஒரு ப்ரொடக்டிவாக உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் கொடுப்பேன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா என்னை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, see you. என்ன பேசுனேன்